வணக்கம். டிஎன்எஸ்டிசி எக்ஸாம் எழுதிட்டு வந்துட்டு எந்த ஒரு பதட்டமும் வேண்டாம். பதட்டமா இருப்பீங்க, ஒரு பயத்துல இருப்பீங்க. யாருக்கும் எந்த ஒரு பதட்டமும் தேவையில்லை, பயமும் தேவையில்லை. ஓகேவா? கொஸ்டின் குறிப்பா அந்த வேலையை தீர்மானிக்கக்கூடிய அடுத்த கட்ட நகர்வான ஸ்கில் டெஸ்டுக்கு போகக்கூடிய அந்த பார்ட் பி தான் முக்கியமா தீர்மானிக்குது. அந்த பகுதி ஆவணா என்று சொல்லக்கூடிய பார்ட் பி அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது எங்களுக்கு. சில பேருக்கு ரொம்பவே கஷ்டமா இருந்தது. அப்படிலாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. கஷ்டம் தான், இல்லைன்னு சொல்லல. அது உங்களுக்கு மட்டும் கஷ்டம் கிடையாது. எக்ஸாம் எழுதுனா எல்லாத்துக்குமே தான் அந்த பகுதி அப்படின்றது கஷ்டம். அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. அதனால யாரும் பதட்டப்பட தேவையில்லை. ஆக்சுவலி இதுல பார்ட் ஏ பகுதி அ அப்படின்றது பாத்தீங்கன்னா தமிழ். அதுல நீங்க பாஸ் மார்க் எடுத்தாலே போதும். பெரும்பான்மையான நபர்கள் அதுல பாஸ் மார்க் ஆயிருவீங்க. அதை பத்தி உங்களுக்கு கவலை இல்லை, அப்படிதானே? அந்த பார்ட் பி அடுத்து வருவோம். பார்ட் பில இப்ப அந்த ஃபர்ஸ்ட் 20 கொஸ்டின் பாத்தீங்கன்னா, அதாவது முதல் 20 மதிப்பெண் உங்களுக்கு ஜிகே ஜெனரல் நாலேஜ் பொது அறிவு சம்பந்தப்பட்ட கேள்விகள். அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 20ல ஒரு 12 மதிப்பெண்ணுக்கு மேல ஒரு 12 கொஸ்டின்ஸ் அல்லது 12 கொஸ்டின்ஸ்க்கு மேல அட்டெண்ட் பண்ணிருக்கீங்க. அது கரெக்டா இருக்கு அப்படின்னா அது ஒரு குட் ஸ்கோர் தான், நல்ல மதிப்பெண் தான். ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த பார்ட் பிலேயே, அதாவது பகுதி ஆவணாலேயே அந்த ஃபர்ஸ்ட் 20க்கு அப்புறம் அடுத்த லாஸ்டா ஒரு 30 இருக்கு பாத்தீங்களா, உங்க தொழில் சம்பந்தப்பட்ட கேள்விகள், தொழில் திறனறி தேர்வு சம்பந்தப்பட்ட கேள்விகள். அது 30மே பாத்தீங்கன்னா அந்த 30ல பெரும்பான்மையான கேள்விகள் டஃப்னஸ் ஆனதுதான், கடினமா தான் இருந்திருக்கும். இருந்தாலும் அதுல அந்த 30ல எப்படியோ ஒரு 10 மதிப்பெண் நீங்க எடுத்தாலே அது ஒரு நல்ல ஸ்கோர் தான், தெரியுமா? அப்ப இந்த பார்ட் பில ஜிகேல 20க்கு ஒரு 12 மதிப்பெண்ணுக்கு மேல, அப்புறம் லாஸ்டா அந்த தொழில் திறனறி தேர்வுல 30க்கு ஒரு 10 மார்க்குக்கு மேலன்னு சொல்லும் போது எப்படியும் அந்த கட் ஆஃப் உங்களுக்கு இந்த ரிட்டன் எக்ஸாமுக்கான கட் ஆஃப் ஒரு 22 கொஸ்டின் டு 25 கொஸ்டின் வரை நீங்க கரெக்டா எழுதிருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சேஃப் ஜோன் தான். இப்ப நான் கொஸ்டினை பார்த்த வரை சொல்றேன், 22 முதல் 25 கொஸ்டின் வரை உங்களுக்கு கரெக்டா இருக்கு அப்படின்னா நல்ல ஒரு சேஃப் ஜோன் தான். கண்டிப்பா உங்களை ஸ்கில் டெஸ்ட் எல்லாம் கூப்பிடுவாங்க. அதனால கவலை இல்லாம இருங்க. அதுலயும் இந்த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் படி பார்க்கும் போதெல்லாம் 20 மார்க் மேல உள்ள சிலருக்கும் வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் ஸ்கில் டெஸ்ட்க்கு எடுத்து போறதுக்கு. அதனால எந்த ஒரு கவலையும் படக்கூடாது. ஓகேங்களா? இந்த கொஸ்டின்ல இந்த லாஸ்ட் 30 கொஸ்டின் உங்க தொழில் சம்பந்தப்பட்ட கொஸ்டின் கடினமாகத்தான் இருக்கும் அப்படின்றது முன்னாலேயே தெரிஞ்ச விஷயம் தான். எப்படின்னா உங்க போர்டு தான், டிஎன்எஸ்டிசி போர்டு தான் அதை நடத்துறாங்க. இருந்தாலும் அந்த தொழில் சம்பந்தப்பட்ட 30 கேள்விகளை எடுத்துறது யாரும் பாத்தீங்கன்னா அது எந்த யூனிவர்சிட்டி தான் எடுத்துறாங்கன்றது தெரியும். எந்த யூனிவர்சிட்டி ப்ரொஃபசர்ஸ் இதை கைட் பண்ணி எடுத்து கொடுக்கறாங்கன்ற விஷயமும் தெரியும். இவங்க டஃபா தான் எடுத்து கொடுப்பாங்க. இது ஒரு 10th குவாலிபிகேஷன் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அவங்க ரேஞ்சுக்கு ஒரு எம்இ எம்டெக்ல ஆட்டோமொபைல் கோர்ஸ்ல எடுத்து படிப்பாங்க, இல்லாட்டி ஆட்டோமொபைல் ரிலேட்டடா உள்ள கோர்ஸ்ல எடுத்து படிப்பாங்க பாத்தீங்களா, அது சார்பா எடுத்து கொடுப்பாங்கன்றது நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அதனாலதான் நம்முடைய மகி அகாடமி சார்பா கூட பாத்தீங்கன்னா கடைசி வரை பாருங்க, நான் பார்ட் ஏ தமிழும் பார்ட் பில இந்த ஜிகேக்கு 20 கொஸ்டின்ஸ் அதுக்கு மட்டும் தான் எஃபர்ட் போட்டு பிடிஎஃப் ஃபார்மட்லயோ இல்லாட்டி புக்கா பிரிண்ட் போட்டோ கொடுத்துருப்பனுடைய அந்த லாஸ்ட் 30 மார்க்கு நீங்க எப்படியாவது படிச்சுக்கோங்க சொல்லி தான் சொல்லிருப்பனுடைய நம்ம அதுக்கு தலையிட்டு இருக்க மாட்டோம். அதனால எந்த ஒரு கவலைப்படாதீங்க. டிப்ளமோ படிச்சவங்க கூட அந்த தொழில் விஷயப்பட்ட தொழில் திறனறி தேர்வு தான் சொல்றேன். அந்த 30 கொஸ்டினை பாத்தீங்கன்னா டிப்ளமோ படிச்சவங்களோ ஏன் இன்ஜினியரிங் படிச்சவங்களோ கூட பாத்தீங்கன்னா கொஞ்சம் எழுத சிரமப்பட்டிருப்பாங்க. கண்டிப்பா அதெல்லாம் பார்த்தேன். எம்இ எம்டெக் அந்த ரிலேட்டடா அந்த லெவல்ல அந்த ஸ்டாண்டர்ட்ல இருந்துச்சு சொல்ல வரேன். ஓகேங்களா? இப்படிதான் கேட்பாங்க தெரியும். அந்த யூனிவர்சிட்டி கொஸ்டின் எடுத்து உங்க போர்டு கொடுத்தா இப்படிதான் கொடுப்பாங்கன்றதும் எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால சரி, ஓகே, கட் ஆஃப் இப்படிதான் இருக்கும். அந்த 22 முதல் 25 வரை நல்ல ஒரு குட் ஸ்கோர் தான். கட் ஆஃப் அதுவா தான் இருக்கும். 20க்கு மேல எடுத்த சிலருக்கும் பாத்தீங்கன்னா வாய்ப்புகள் அப்படின்றது ஸ்கில் டெஸ்ட் கிடைக்கும். இருந்தாலும் இது மதியத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த கொஸ்டினோட தன்மையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்கவுங்க எடுத்த மார்க்லாம் சிலருடைய மார்க்கையும் கேட்டுக்கிட்டு அப்படின்ற இந்த அப்டேட்டை கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய டேட்டாஸ் நான் கலெக்ட் பண்ணணும். இன்னும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸோட டேட்டாஸை கலெக்ட் பண்ணணும். கலெக்ட் பண்ணிட்டு ஃபைனல் கட் ஆஃப் நம்ம இப்படிதான் இருக்கும் அப்படின்ற ஒரு ப்ரெடிக்ஷனும் பண்ணி வீடியோ போஸ்ட் பண்ணுவோம் கூடிய விரைவிலேயே. ஓகேங்களா? யாரும் எந்த ஒரு கவலையும் பட வேண்டாம். ஓகேவா?